ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு கோவைதானாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் vlog சேனல். போன வீடியோவில் அண்ணா வீட்டில் நடந்த பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியை பற்றி போட்டிருந்தேங்க. இன்றைக்கி அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியான மாப்பிள்ளையை மண்டபத்துக்கு அனுப்பக்கூடிய நிகழ்ச்சி தாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ மாப்பிள்ளையோட வேஷ்டி சட்டு, பொண்ணோட முகூர்த்த புடவை, சரடு, நம்ம கொடி எடுத்துருந்த அந்த கொடி, மாங்கல்யம் இது எல்லாம் சாமி முன்னாடி வச்சு நம்ம அதிகாலை நேரத்தில் பூஜை பண்ணி மாப்பிள்ளையும் நம்ம நிற்க வச்சு அவங்களுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லி இப்போ மாப்பிள்ளையை மண்டபத்துக்கு அனுப்ப போகிறேங்க. அங்கே மாப்பிள்ளை மண்டபத்துக்கு போன உடனே சின்ன சின்ன கலாட்டாக்கள் எல்லாம் நடக்கும். மாப்பிள்ளைக்கு மங்கள நீராடல்ங்கிற நிகழ்ச்சி நடக்கும். அப்போ அங்கே என்னென்ன கலாட்டா நடக்குதுங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வேஷ்டி ஷர்ட்டுக்கு புடவைக்கு எல்லாம் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுங்க. இப்போ அதை நம்ம பூஜைக்காக எடுத்து வச்சுருக்கோம். இந்த பூஜையெல்லாம் நடத்தி கொடுக்குறவர் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரு தாங்க. நாங்கள் இதுக்காக தனியாக யாரையும் கூப்பிடல. பல்லாண்டே வடிவார் சோதி வளத்துடையும் சுடராடியும் பல்லாண்டே படைப்போர் விக்கு விளங்கும் அப்பா ஜன்னியமும் பல்லாண்டே பொங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறிவேலே பொங்கு வெறு சென்னல் ஊடு கயலுகல பொங்குவலை போதில் பொறிவண்டி கண்படுப்ப தேங்காரே புக்கிருந்து சித்த முளை பற்றி வாங்க குடநெறிக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ என்பா. இப்போ புடவையை வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்களா. அடுத்தது மாப்பிள்ளையை வாழ்த்துறாங்க. மாப்பிள்ளையை வாழ்த்துறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இரவிலும் பகலிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இப்போ பெரியவங்கெல்லாம் மாப்பிள்ளையை வாழ்த்தி மண்டபத்துக்கு அனுப்ப ரெடி ஆகிட்டாங்க. மண்டபத்தில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. மண்டபத்தில் அடுத்த நிகழ்வுகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பொண்ணை உட்கார வச்சு பொண்ணை சேர்ந்தவங்க நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் கொஞ்சம் பேர் எல்லாமே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பொட்டு வைப்போம். இப்போ அந்த நிகழ்ச்சி தான் நடந்துகிட்ருக்குது. உரிமையுள்ளவங்க கொஞ்சம் விளையாடுவாங்க. இப்போ மாப்பிள்ளைக்கு பூவெல்லாம் வச்சு அவங்க பாருங்கள், அவங்க கிஃப்ட் கொடுக்குறதுக்குள்ள மாப்பிள்ளை என்ன கோலம் பண்ணுறாங்கன்னு. மொய் வைக்கிறது எல்லாம் கூட இப்போ ஜிபே பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. தொனை மாப்பிள்ளை வர்ற கிஃப்டெல்லாம் வாங்கி மொய் கவர்கள் எழுதுகிறவங்ககிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பொட்டு வைக்கிற நிகழ்வெல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளையை மங்கள நீராடலுக்காக தயார்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. சீர் செய்யறதுக்குன்னே ஒரு சில பெரியவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க தான் சீர் பண்ணிகிட்ருக்குறாங்க. முன்னெத்தியில் 3 டைம் எண்ணெய் வச்சுங்க. இப்போ மங்கள நீராடல் நடக்கிறது வெளியில் நடக்கும். இப்போ அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் மாப்பிள்ளைக்கு அத்தை பசங்க, அத்தை பிள்ளைங்க, மாமா பொண்ணுங்க இவங்க எல்லாம் பண்ணுற லூட்டி இருக்குதுங்களே, பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம். ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி, சுடு தண்ணி, அதுக்குள்ளே மஞ்சள், கிச்சன் வேஸ்ட் எல்லாம் போட்டு கொண்டு வந்து மாப்பிள்ளை தலையில் ஊற்றி கலாட்டா பண்ணுவாங்க. அது எப்படின்னு பாருங்கள். எல்லாமே கரைச்சி ரெடி பண்ணி ஒளிச்சு வச்சுருப்பாங்க. மாப்பிள்ளை குளிக்க உட்காந்த உடனே எல்லாம் மடமடான்னு கொண்டு வந்து ஊற்றுவாங்க. தொனை மாப்பிள்ளைக்கு தான் ரொம்ப கஷ்டங்க. அது எல்லாம் பிடிச்சி அவங்களோட ட்ரெஸ்ஸு நனைஞ்சு ரொம்ப ஜாலியாக எல்லாம் ஊற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த சீர் பண்ணுறவங்க மாப்பிள்ளைக்கு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி விடுவாங்க. தொனை மாப்பிள்ளை அவங்களது எல்லாமே அந்த காய்கறி வேஸ்ட்டு இது எல்லாமே தள்ளி விட்டு க்ளீன் பண்ணி விடுவாங்க. மாப்பிள்ளைக்கு 2 பக்கமும் மாமா பையனும் அத்தை பையனும் நிற்கிறாங்க. கூடவே நின்று பார்த்துட்டு இருந்த அவங்க மாமா பையன் நான் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும், கடைசியில் அவரும் ஒரு செம்பு தண்ணியை மாப்பிள்ளை தலையில் ஊற்றி இப்போ செம்பை கீழே போட்டாருங்க. தொனை மாப்பிள்ளை டவல் எடுத்து இப்போ மாப்பிள்ளைக்கு தொடச்சி விட்றதுக்காக ரெடியாக நிற்கிறாரு. ஆனால் இன்னுமே வேஷ்டியில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சோடனே மாப்பிள்ளை போய் அடுத்த சாயந்தரமாக ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணுங்க. ரிசப்ஷனில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கலாட்டாக்கள் எல்லாம் இருக்குதுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பொண்ணு ரெடி ஆயாச்சு. இப்போ பொண்ணு அழைக்கிறதுக்கு மாப்பிள்ளையும் ரெடி ஆயாச்சுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த கலர் டாக்கில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.